இந்த ரீசெண்ட் டேஸ்ல 2 நியூஸ் வந்து நெஞ்ச வந்து ரொம்ப பதற வைக்குது. நம்ம எந்த மாதிரி உலகத்துல இருக்கோம் அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. ஒண்ணு அஜித்குமார் அப்படிங்கிறவங்க, இன்னொன்னு ரிதன்யாங்கிற பொண்ணு. அஜித்குமார் அப்படிங்கிறவங்க நகைய திருடிட்டாங்கன்னு சொல்லி விசாரணை பண்ணி ஆளை அடிச்சே கொன்னுட்டாங்க. ஸோ அடிச்சு கொள்ளல, நாங்க வந்து வலிப்பு வந்து தான் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லி இப்ப சொல்லிட்டு இருக்காங்க. பட் இப்ப வீடியோ லீக்கேஜ் ஆனனால ஸோ அப்படியும் நான் உங்களுக்கு தீர்ப்பு கிடைக்குமான்னு கேட்டா கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கு. ஏன்னா எத்தனை பேருக்கு தான் நம்ம ஜஸ்டிஸ் ஜஸ்டிஸ்ன்னு போட்டுட்டு போக போறோம் அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட உலகத்துல நம்ம இருந்த மாதிரி தான் இருக்கு. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரிதன்யாங்கிற பொண்ணுக்கு வரதட்சணை கொடுமை, இன்னும் இந்த காலத்துல வரதட்சணை கொடுமை இருக்கா அப்படின்னு கேட்டா இருந்துகிட்டு தான் இருக்குது. ஏதோ ஒரு பக்கத்துல இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனா வெளியே சொல்லாம எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. 300 பவுன் நகை போட்டு வால்வோ கார் வாங்கி கொடுத்து நம்ம பொண்ணு நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரி அங்கேயும் சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லிதான் பெத்தவங்க கட்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா அந்த பொண்ணு அவ்வளவு கொடுத்தோம், அந்த பொண்ணு நிம்மதியா இருந்துச்சான்னு கேட்டா இல்ல. நமக்கு ஒரு கஷ்டம்னு வரும்போதுல அதை மத்தவங்க நம்ம ஷேர் பண்றோம் அப்படின்னா நம்மளால முடியாத போதுதான் நம்ம வந்து மத்தவங்க ஷேர் பண்ணணும். அந்த நேரத்துல அந்த பொண்ணு அந்த ஆடியோ வந்து வெளியிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இறந்துருக்கு. அந்த ஆடியோல கூட மத்தவங்ககிட்ட சொன்னா சகிச்சுப்போ அப்படிங்கறதான் சொல்றாங்க. நம்மளோட நிலைமை மாறும்னு சொல்றாங்க. ஆனா என்னோட நிலைமை மாறாது அப்படிங்கறது அந்த பொண்ணு பேசிட்டு இறந்துருக்கு. பெத்தவங்களுக்கு என்ன சொல்றேன் அப்படின்னா, நீங்க வந்து உங்க பொண்ணை கட்டி கொடுக்குறீங்க, தப்பு இல்ல. நீங்க வந்து நல்லா நகை போட்டு இது பண்ணி கட்டி கொடுத்தாதான் நம்ம ரேஞ்ச் வந்து தெரியும் அப்படின்னு நினைக்க கூடாது. இன்னொன்னு ஸ்டேட்டஸ் பார்த்து மேரேஜ் வந்து பண்ணி கொடுக்காது. இங்க நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து தான் மேரேஜ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸ்டேட்டஸ் பார்த்து பண்ணி கொடுக்கும் போதுல நாளைக்கு எவ்வளவு ப்ராப்ளம்ஸ், அந்த பொண்ணு நிம்மதியா இருக்குமான்னு கேட்டா கிடையாது. எத்தனையோ பேர் வந்து கல்யாணம் முடியாம நல்ல பசங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இதுல கெட்டி கொடுத்துருந்தா இந்த பொண்ணு இன்னுமே நல்லா இருந்திருக்கும் சொல்லல. நிறைய பேர் வந்து ஸ்டேட்டஸ் பார்த்து தான் கெட்டி கொடுத்து பொண்ணுங்களோட லைஃப் வந்து வேஸ்டா போகுது. இங்கிலீஷ்காரங்க விசாரிக்கிறதுமே கஞ்சா குடிக்கிறவன், இந்த மாதிரி வரதட்சணை குடிக்கிறவன், இந்த மாதிரியால எத்தனையோ பொண்ணுங்களோட லைஃப் இதாகுது. அப்படிப்பட்டவங்கள நீங்க இந்த மாதிரி விசாரிச்சு பண்றீங்கன்னா கூட பிரச்சனை கிடையாது. ஆனா செய்யாத தப்ப செஞ்சான்னு சொல்லி ஒருத்தங்களை கொள்றீங்க. இதே இது இந்த பொண்ணு இந்த முடிவு எடுக்காம லைஃப் விட்டு நவுண்டு நம்ம தனியா இருந்துக்கலாம்னு வந்தாலும் இந்த சமுதாயம் தனியா இருக்க விடாது. என்ன குத்தம் நடந்தா குத்தம், நீ என்ன பண்ணாலும் தப்பு. நீ வந்து புருஷனை விட்டுட்டு தனியா வந்து இருந்திருக்கியா அப்படின்னா நீ வந்து சிரிச்சா குத்தம், சந்தோஷமா இருந்தா குத்தம், இப்படிதான் மத்தவங்க பேசுவாங்க. இதே இறந்தனால நம்ம என்ன சொல்றோம், அவங்க தனியா இருந்து வந்திருந்தா கூட அவங்க நல்லா இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைப்போம். பேரண்ட்ஸ் வந்து எல்லா ஃபுல் சப்போர்ட் வந்து எப்பவுமே பொண்ணுங்களுக்கு வந்து கொடுங்க. அதுதான். இன்னொன்னு, நம்மளோட பிள்ளைங்களுக்கு வந்து போல்டா எதுனாலும் தைரியமா ஃபேஸ் பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம சொல்லி கொடுக்குறோம். இனிமேல் வந்து எல்லாமே மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு. நம்ம வந்து நம்ம பசங்களுக்கு கத்துக் கொடுக்கறதுல தான் இருக்கு. ப்ளீஸ் ஃபார் அஜித்குமார், ரிதன்யா, இந்த 2 பேருக்குமே கண்டிப்பா நீதி கிடைக்கணும்னு சொல்லி நான் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கிறேன்.